மாடி தோட்டத்தில் நம்ம செடியெல்லாம் வந்து கீழே வைக்க முடியாது, ஓகேவா? அதுக்காக கீழே வச்சோன்னா தர பாலாயிடும். நான் இருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ வந்து கீழே இருக்கிறவங்களுக்கு தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிடும். அதனால நான் என்ன பண்ணேன், 2019 கொரோனா டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு பிவிசி பைப்பில் ஒரு ஸ்டாண்டு பண்ணி வச்சேன். அது மேலே கடப்பாக்கல், அது இதுக்கு பலகை, மரப்பலகை இதெல்லாம் கிடைக்கிதோ அதெல்லாம் வச்சு அது மேலே வந்து செடி வச்சு மெயின்டைன் பண்ணேன். தரை வந்து அப்பப்போ மந்த்லி ட்வைஸ் த்ரைஸ் வந்து பெருக்கி விட்டுருவேன், நீட்டாகிடும். சரியா? இந்த மாதிரி ஸ்டாண்டு வைக்கலாம். இல்லைன்னா நம்மக்கிட்ட வந்து மீஷோவில் அந்த மாதிரி ஆப்பிலெல்லாம் வந்து பிளாஸ்டிக் ஸ்டாண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். பிளாஸ்டிக் ஸ்டாண்டு வந்து நம்ம போட்டோம்னாலும் தனித்தனியாக செடியை வச்சுக்கலாம். அந்த ஸ்டாண்டில் வந்து பிவிசி ஸ்டாண்டில் வந்து எல்லா செடியும் நெருக்கமாக வைக்கிறோம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டாண்டு வச்சிங்கன்னா, இப்போ நான் வச்சுருக்கிற மாதிரி செடியெல்லாம் தனித்தனியாக வச்சிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று பூச்சி தாக்காது. தனித்தனியாக செடி இருக்கும். ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு வந்து பூச்சி தாக்காமல் இருக்கும். அதனால அது வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு மெத்தட். இன்னொன்று வந்து மூணாவது வந்து இரும்பு ஸ்டாண்டு. உங்களுக்கு இப்போ தெரியும், இதுக்கு அடியில் ஒரு இரும்பு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். 3 கால் வச்சு இரும்பு ஸ்டாண்டு. அது மேலே 20 லிட்டர்ஸ் கேன்லேருந்து பெரிய பெரிய பேரல் வரைக்கும் கூட வைக்கலாம். பெரிய பேரல் வைக்கும்போது நீங்கள் ஒரு மரப்பலகையோ வந்து வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி கடப்பாக்கல், வேஸ்ட்டாக போன கடப்பாக்கல் ஏதாவது வச்சு அது மேலே வச்சிட்டிங்கன்னா அப்படியே பர்மனெண்ட்டாக அழகாக நிற்கும். தரைக்கும் பாதிப்பு வராது. நம்ம வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம், பெருக்கிக்கலாம், சுத்தமாக வச்சுக்கலாம். தண்ணி பட்டாலும் காஞ்சிரும், மழை பெஞ்சாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த ட்ரைனேஜ் ஹோல் வழியாக வந்து தண்ணி கீழே விழுறனால ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் காஞ்சிரும். ஸோ தரை வந்து பாழாகாமல் இருக்கும். ஈஸி மெயின்டெனன்ஸ். உங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி ஒரு நான் ஒன்று இப்போ பெருக்கிறதுக்குன்னு ஒரு குச்சி மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். அதை காமிக்கிறேன் பாருங்கள். அதை வச்சு ஈஸியாக சில பேருக்கு பேக் பெயின் எல்லாம் இருக்கும். நமக்கு வந்து ஒரு ஏஜ் ஆனால் தான் நம்ம வந்து மைண்டு டைவர்ட் ஆகிறதுக்காக மாடி தோட்டமெல்லாம் வைக்கிறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு மாப் ஸ்டிக்கு, இது வந்து ஒட்டரை அடிக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கு. இதோட ஹேண்டிலை வந்து நீங்கள் எவ்வளோ பெருசு வேணால் நீட்டிக்கலாம். இதை வச்சு ஈஸியாக நம்ம மாடி தோட்டத்தில் நின்றுட்டே கூட பெருக்கிக்கலாம். ஒரு ஏஜுக்கு மேலே நம்மளால் குனிய முடியாது. அந்த டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இப்படியே நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ட்ரையாக இருக்கும் செடியெல்லாம். அந்த டைமில் இந்த மாதிரி ஈஸியாக மாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. மாடி தோட்டத்தில் வச்சா மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. கீழே தான் வைக்கணும், அப்போ தான் இருக்கும், அப்படியெல்லாம் கிடையாது. ஈஸியாக அந்த மாதிரி மாப் பண்ணி மரம் வச்சு எடுத்துக்கலாம். ஈஸி, மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி பெருக்கி எடுத்துகிட்டு நம்ம கையால் கூட எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா மண் அவ்வளோவா இருக்காது, வெறும் காஞ்ச இலை அந்த மாதிரி இதை தான் இருக்கும். அதனால் ஈஸியாக நீங்கள் பெருக்கி எடுத்து உங்கள் மாடியை சுத்தமாகவே வச்சுக்கலாம். ஈஸி, ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. இந்த மாதிரி பெருக்கிட்டு எடுத்து அந்த ட்ரை லீவ்ஸ் எல்லாமே அந்த கூடைக்குள்ளேயே போட்டுடலாம். அந்த நம்ம தொட்டி வச்சுருக்கோம்ல அதுக்குள்ளேயே போட்டுடலாம். அது உரமாயிடும். இல்லைன்னா கம்போஸ்ட் பின்னு நம்ம வச்சுருப்போம் எப்படியும் மாடி தோட்டத்தில், அந்த கம்போஸ்ட் பின்னுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.